பிரமா விஸ்வாமத்தர் கணக்கு 3 பேர் போடுதோம். பேங்கில் பூரா மேனேஜர் பூரா உள்ளே ஆஜராகி போய் நிற்கான். நீதிமன்ற கோர்ட்டில் ஆஜராகி போய் நிற்கான். தப்பு செஞ்சுட்டு இதில் சட்டத்தில் ஓட்ட இருக்கா, இதில் சட்டத்தில் ஓட்ட இருக்காங்கிற கணக்கு கீழே வழக்கறிஞர்கள் எடுத்து கொடுத்தே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் கணக்கு முற்றுப்புள்ளி. இப்போ கணக்கு வழக்கு பேங்க்லேயும் சாட்சி கையெழுத்து வாங்க தான் ஒன்று. இடம் டாக்குமெண்ட்ஸ் போட்டு வாங்குறவன் சாட்சி கையெழுத்து, வீடு வாசலில் கட்டி சாட்சி கையெழுத்து, வண்டி வாகனத்தில் சாட்சி கையெழுத்து. இப்போ ஏற்கனவே கைலாசத்தில் சாட்சி கையெழுத்து கணக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ சாட்சி கையெழுத்து கணக்கு எடுக்கையில் ஆட்டோமேட்டிக்காக யாருக்குடா சொத்துக்கு, பூமி சொத்துக்கு யாருக்குடா சாட்சி கையெழுத்துங்கிற கேள்வியை வரையில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே எல்லாவனும் மாட்டுவான். கடவுளுடைய சொத்து, கடவுளுடைய பூமி, சிவன் பார்வதி குடும்பத்தாருடைய சொத்து பூமி, இதுக்கு யார் சாட்சி கையெழுத்து, இது என்ன சாட்சி, என்ன கணக்குங்கிற இந்த 76 வருஷம் ஆண்டு காலம் நிறையா சாட்சி கையெழுத்தாக போட்டு பூமியை பாழாக்கி வச்சுருக்கான் கல்வி படிப்பால். நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை கேஸ் கட்டு வழக்குகளில் நிலுவையில் நிற்கி இப்போ தக்க தண்டனை கொடுக்கணும். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் பூமியில் இறங்கி கணக்கு எடுத்த கணக்கு நீதிமான் நீதி அரசர் தண்டனை கொடுக்குற யார்? நீதிமன்ற கோர்ட்டில் யாருப்பா? இந்த உட்கார்ந்துருக்கான் பாத்தியா, ஈஸ்வரன் பரமசிவன். கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும். 7 ஜென்மம் தண்டனை கொடுக்கலங்கிற கணக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கான். 7 ஜென்மம் தண்டனை கொடுக்கல மாண்டப்பேலுக்கு. இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுக்க நான் உட்கார்ந்துருக்கேன். இன்னும் எனக்கு கேள்வி வரல. அந்த கேள்விக்கு வர்றதுக்கு இன்னும் என்ன செய்யுங்கிற கணக்கை ஆட்டி விட்டுருவான் நீதிமன்ற கோர்ட்டில். எல்லா கணக்கு வழக்கில் பூரா தப்பிச்சு போகுது. பேப்பரை வீசி, அச்சடித்த பேப்பரை வீசி தப்பிச்சு போகிறான். வெளியில் செய்கிறவன், தப்பு செஞ்சவன் பேப்பரை வீசி தப்பிச்சுட்டு போயிடான். ஒரு கட்டடம் கட்டுறதோ, என்னென்ன சோழி நடக்கிறதோ, எத்தனையோ வண்டி வாகனத்தில் உள்ளதான் செத்து போகிறான். பல லட்சம் கோடி வச்சுருக்கிறவன் அப்படி வீசி போட்டு தப்பிச்சு போகிறான். இது என்னப்பா, இது என்ன விளையாட்டா? அப்போ இது எல்லாம் செக் பண்ணி கணக்கு பண்ணி எடுக்கிறது யார்? இப்போ படைகள் கடவுளுடைய படைகள் எல்லா பேங்கு இப்போ எல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அடித்து முதுகில் அடி, முகத்தில் அடி, எல்லாமே உள்ளே மாட்டி நிற்பான் அடிக்கிற அடியில். இந்த படைகள் கடவுளுடைய படைகள், இராணுவ வானர படை, இந்த படைகள் சாமி படைகள் பூரா கடவுளை அனுப்புகிற படைகள். இது தெய்வம் சாமி. அடுத்தாப்பில் வானர படை மானிட பிறவி இயந்திரத்தோடு வர்ற கணக்கு அமர்நாத்திலேருந்து உள்ளே வருவான். உள்ளே வந்தோடனே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு செக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக முன்னும் பின்னுமாக சூடு வைப்பாங்க. பெண்ணுக்கு ஆணுக்கு உண்டு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. இவ்வளோ தப்பு இருக்குது, கோர்ட்லேருந்து கொடுக்கணும். வெளியில் தப்பு செய்யாத, கோர்ட்லேருந்து எப்போயுமே வருஷத்துக்கு ஒருக்கா நீதிமன்றம் கோர்ட்லேருந்து தப்பு செய்யாத, விவசாயத்தை அழிக்காத, 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்க்காதன்னு சொல்லி கணக்கு நீதிமன்ற கோர்ட்லேருந்து அத்தனையும் மாவட்ட சிட்டி வாரி எல்லாம் கொடுத்துருந்தால் இவ்வளோ தப்பு வந்திருக்காது. எல்லாமே ஆட்டத்தில் ஆட்டிய பாடி பூரா பூமியை அழித்து வச்சுட்டான். இறங்கி பார்த்தா தான்ப்பா தெரியும். இறங்கி பார்க்கல, இறங்கி நீங்கள் பார்த்தா தான் அது தெரியும். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. பேங்க் கணக்கு பூரா இப்போ எல்லாம் பிடி ஓடுவான். எல்லாம் ஆன்லைனில் உள்ள கணக்கு, டான்சர்ஸ் போகிறது வாரது பூரா அரசியல்வாதி பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி எல்லாம் கணக்கு செக் பண்ணி எடுப்பாங்க. இத்தனை கோடி எதுக்கு டான்சர்ஸ் பண்ணுதான், போடுதான், வரதான், லோனை போட்டிருக்கவன் லோனை கணக்கை காட்டுவான். லோனு கணக்கு காட்டையில் மேனேஜர் பூரா உள்ளே மாட்டுவான். 2ஆம் நம்பர் தாண்டா அவன் புளுத்தியை பார்க்கான். கேடுகட்ட வயலா படிப்பாடா, உங்கள் படிப்பாடா, படிப்பில் மாட்டி நிற்கிய கல்வி படிப்பு முக்கால்